சின்ன பையன் தானே, வெறும் சில்மிஷன் தான் பண்ணுவான், சின்ன பின்னமாக்க மாட்டான். ஒரு சாக்லேட்டை கொடுத்தா தேங்க்யூ சித்தாப்பூ அப்படின்னு சொல்லிட்டு போவான்னு நினைச்சீங்கன்னா மிஞ்சறது வெறும் ஆப்பூ, நோ சித்தாப்பூ. வைபவ் சூர்யா வம்சி சுட்டரிக்கும் வம்சிங்க. இந்த பையன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல நீங்க யார் வேணா போடுங்கயா, நீங்க பெரிய சூப்பர் ஸ்டார் தில்லாலங்கி தான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் உங்களை பார்க்கவே இல்லையே, நீங்க போடுற பந்தை மட்டும் தான் நான் பாக்குறேன்ற மாதிரி விலங்கன்று பயமறியாதுன்னு வேற ரேஞ்சில் ஆடிட்டு இருக்காங்க. எல்லா பேட்டர்ஸுக்குமே சிம்ம சொப்பனமா இருக்கிற பும்ராவை இந்த சின்ன பையன் முதல் பந்து எப்படி ஆட போறான்னு பார்த்தா உட்டாரம் பாருங்க, நட்டாரும் ஒரு 6 வேற லெவல் அடே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த பையன் போலரை பாக்குறதே கிடையாது, வெறும் பந்தை தான் பாக்குறான். 6 அடிச்ச அப்புறம் அப்படி பாத்துறோம், ஓ இது பும்ராவா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தா கூட ஆச்சரியம் இல்ல சகோ. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா எப்பா வால்னு பேர் வச்சாலும் வச்சீங்க, அடிக்கிற பந்தெல்லாம் போய் வால்ல பட்டு 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 உழுது. எஸ்எஸ்வி வேற லெவல் பேட்டிங் தலைவா. என்ன அடி ஜெய்ஸ்வால் தான் பிரிச்சு எடுத்துட்டாரு நேற்று மேட்சை வந்து. அந்த பக்கம் போனது காரணம் ஜெய்ஸ்வால். நீங்க பாத்தீங்கன்னா மும்பையோட டாப் 5 ரோஹித் சர்மா, ரிகல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாம் சேர்ந்துமே 30 பந்துல கிட்டத்தட்ட 40 ரன் தான் எடுத்தாங்க. ஆனா ஜெய்ஸ்வால் மட்டுமே 30 பந்துல 70 மேல எடுத்தாருன்ற போது இன்ஃபேக்ட் இந்த டாப் ஆர்டர் லாஸ்ட் ஜெய்ஸ்வால் முதல் 3 ஓவர்ல பிரிச்சு எடுத்துட்டாங்க 59 பவர் பிளேல. அப்படின்ற போது ஒட்டகமோட 2 பேட்டர்ஸும் அடிச்சு அடியில பந்துக்கு ஒட்டகம் வணிங்க அப்படின்ற ரேஞ்சு கேட்டி முடிஞ்சிருச்சுல்ல. இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? ஹர்திக் பாண்டியா சொன்னார் போஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இன்னும் நாங்க 5 சிக்ஸர் குறைவா போலிங்ல கொடுத்திருந்தாலும் நாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். நீங்க 5 சிக்ஸர் ஜாஸ்தியா பேட்டிங்ல அடிச்சிருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க பேட்டிங் பவர் பிளே விட்டீங்க. ஆனா மும்பை இந்த டீமை வச்சு நீங்க டாப் 4 இல்ல டைட்டிலுக்கு போகலாம்னா எந்த டீம் வச்சு போவீங்க எனக்கு தெரியவே தெரியாது. வீட்டுல எல்லா ஜாமானும் இருக்கு, ஆனா சமைக்க தெரியலன்னு சொன்னா அது மாதிரிதான் இருக்கு இந்த கதை. அதனால மும்பை இந்தியன்ஸ் தயவு செஞ்சு சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. நேற்று ஆர்ஆர் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஓபனர்ஸே முடிச்சிட்டாங்க கதையை. ஆனா இந்த வைபவ் சூரியவன்ஷின்றது நார்மலா பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு வதையா போட்டீங்கன்னா ஆலமரமா வருது நிறைய பாத்துருக்கோம். அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எக்கச்சக்கமா பாத்துருக்கோம். ஆனா இது ஒரு ஸ்பெஷல் வதை. இதை போட்டா ஒரு காடு வருது சகோ. ஆனா இந்த காட்டுல யாரு எங்க எப்ப விடியல பார்க்க போறாங்கறத முடிவு பண்றது இயற்கை இல்ல. எனிவே என்ன நடக்குதுன்றத பாப்போம். நீங்க ஸ்டே டியூன் and have a nice day சகோ.